எல்லாருக்கும் ஆவிக்குரியவங்களா இருக்க விரும்புறாங்க, ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்க விரும்புறாங்க. ஆனா அதில் அடித்தளமானவைகளை நம்ம என்ன செய்யல, கடைபிடிக்கக்கூடியவர்களா இல்லை. ஒரு மனுஷன் கிறிஸ்தவ ஜீவனுடையவனா இருக்க வேண்டுமேனால் அவனுக்கு முதல்ல என்ன, ஜெபம் பண்ண தெரியும். அப்ப என்ன செய்யுங்க, சாத்தானை கண்டு பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. அவன் உங்களை கண்டு விலகி ஓடக்கூடியவனா இருப்பான். முதல்ல உங்களுக்கு தேவையானது தனி ஜெபம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்கள். அங்கே தேவனே அந்த தனி ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவரா இருக்கிறார். வாசிங்கள். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து பாருங்கள், நீயோ ஜெபம் பண்ணும்போது. அப்படியானால் ஒரு ஆவிக்குரிய மனுஷனாக வாழ வேண்டும் என்று ஒருத்தர் இல்லை ஒருத்தி தீர்மானம் பண்ணுவார்களே, ஆனால் அவர்கள் நிச்சயமாக தனி ஜெபம் பண்ண தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய உபதேசத்திலே அவர் சொல்லக்கூடியதான ஒரு காரியமாகும். நீயோ ஜெபம் பண்ணும்போது, அநேக சொல்லுது என்ன, எல்லாரும் இருக்கும்போது ஒரு ஜெபம் கடிச்சு முறிச்சு ஓடிடுது, ஆனா வீட்டில் போன முடியல. ஆனால் விசுவாசிகள் என்று சொல்லக்கூடிய நமக்கு என்ன தேவை, தனி ஜெபம் வேணும். தேவனிடத்திலே தனிமையாக உறவாடக்கூடிய ஒரு நிலைமை தெரியணும், பேச தெரியணும், உங்களுடைய காரியங்களை சொல்ல தெரியணும். வாசிங்கள். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. போதும். பாருங்கள், ஜெபம் பண்ண தெரியணும். எல்லாம் உங்கள்கிட்ட தான் இருக்கு, அவருடைய கிருபை உங்கள்கிட்ட தான் இருக்கு. நமக்கு என்ன விசுவாசம் இல்லை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்கள். அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 14:23. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு பாருங்கள், அவர் என்ன செய்யறாருன்னா ஜனங்களையும் அனுப்புறாரு, தன்னுடைய சீஷர்களையும் அனுப்புறாரு. அதுக்கு முந்தின வருஷம் தெளிவா சொல்லுது, ஜனங்களையும் அனுப்புறாரு, சீஷர்களையும் அனுப்புறாரு. மலைக்கு மேலே ஏறுறாரு. அவரே தேவன், அவர் யார்கிட்ட பேசணும், நமக்கு மாதிரியை விட்டு செல்கிறார். அவர் தேவன், அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர்கிட்ட யாருமே நெருங்க முடியாது. அவருக்கு சோதனைங்கிறது ஒண்ணு கிடையாது. அப்ப ஏன் அவருடைய வாழ்க்கையில் அவர் இவைகளை ரொம்ப கருத்தா செய்யறாரு? அதாவது நம்ம எல்லாம் இப்ப ரொம்ப பிஸி, வேலைன்னு பிஸி, இல்ல பல காரியங்களை பிஸி. இங்க ஆண்டவரை பாருங்க, அவர் எல்லாரை காட்டிலும் அதிகமா பிஸியா இருந்தாரு. ஆனா அதுலயும் நேரத்தை ஒதுக்கினார் ஜெபம் பண்றதுக்கு. வாசிங்கள். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையா இருந்தார். தன்னுடைய பிதாவோடு அவர் உறவாடக்கூடியவராக இருந்தார். அந்த தனிமையிலேயே பேசக்கூடியதான, நம்முடைய காரியங்களை சொல்லக்கூடியதான, என்னுடைய நிலைமை இப்படி இருக்க ஆண்டவரே என்னை கைவிடாதையும் என்று நாம் சொல்லக்கூடியதான ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் வாசிங்கள். அங்கே சொல்லுவோம், இருட்டோடையே. அந்த காலத்தில் டார்ச் லைட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. தன்னை சூழ்ந்த ஆட்கள் இருக்கிறாங்க, அதை விட்டு கொஞ்சம் வெளியில போய் அவர் ஜெபம் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். வாசிங்கள். அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். பாருங்க, எதுக்காக தேவன் ஜெபம் பண்ண வேண்டும்? நமக்கு மாதிரியை விட்டு போகிறார். நம்ம என்ன இப்போ ஜெபம் கிடையாது, ஜெபத்தை விட்டுட்டோம். இப்ப ஃபுல்லா சாத்தானுக்கு உபத்திரம், சாத்தான்னு அவனுக்கு பயங்கர குசியா இருக்கும். இப்ப என் பேர் அதிகம் மட்டும் அடிபடுது. நீ காரணம் என்ன? உங்க கடமையை நீங்க செய்யல. ஆண்டவர் மௌனமா இல்ல, அவர் அதே தேவன் தான், வல்லமையோட இருக்கிறார். நீங்க எல்லாத்தையும் என்ன கை கழுவக்கூடியவர்களா இருக்கிறார். ஏதாவது காரணத்தை சொல்லிட்டு என்ன ஜெபம் பண்ணக்கூடியவர்களாய் காணப்படல. தேவனே சொல்றார், அதிகாலையிலே இருட்டோடையே எழுந்து தான் இருக்கக்கூடிய இடத்தை விட்டு தனிமையில வனாந்தரத்துல போய் இருந்தார் ஜெபம் பண்ணக்கூடியவராக இருக்கார். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. அங்க ஏனோக்கு என்கிறதான ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு மொத்த வாழ்நாளே 60 வருஷம். அந்த 60 வருஷத்துல ஒரு 10-15 வருஷத்துக்கு பிறகுதான் கொஞ்சம் சுய புத்தி வரும். அதுக்கு பிறகு நமக்கு ஜெபம் பண்ண முடியல. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? 300 வருஷம் ஆண்டவரோடு பேசி கொண்டிருந்தாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்கள். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரன். பாருங்கள், 300 வருஷம் ஆண்டவரத்துல பேசுறான். 300 வருஷம் ஆண்டவரிடத்துல உரையாடுகிறான், பேசுறான். நமக்கு இப்ப ஆண்டவரிடத்துல பேச நேரம் கிடைக்கல. ஜெபமா அது ஏதோ கஷ்டமா இருக்கு, ஆனா தெரியல ஜெபங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை. நம்முடைய நிலைமைய அந்த பரம தகப்பனிடத்துல விசுவாசத்தோட கண்களை மூடி சொல்லக்கூடிய ஒரு காரியம், வேற அங்க ஒண்ணுமே கிடையாது. கண்களை மூடி விசுவாசத்தோட என் நிலைமை இப்படி இருக்கு ஆண்டவரே. இங்க 300 வருஷம் ஒரு மனுஷன் சும்மா எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. எல்லாரும்
ஏன் மரணத்தை காணல? ஏன் மரணத்தை காணல? உங்களை காட்டலாம், என்ன காட்டலாம், ஆளு விசேஷம். எதுல விசேஷம்? ஜெபத்துல விசேஷம். குறை சொல்லிட்டே இருக்கல, சாத்தான் 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 குறை சொல்லிட்டு இருக்கல. இங்க ஆள் எதுல விசேஷம்? ஆண்டவர் இடத்துல பேசுறதுல விசேஷம். 1-2 வருஷம் இல்லை, மற்றபடி எல்லாரும் 900 வருஷம் அப்படிலாம் இருந்திருக்காங்க. அவங்க இவ்வளவு ஆண்டவர் இடத்துல பேசுறதுக்கு நேரத்தை ஒதுக்கல. இந்த ஒரு மனுஷன் என்ன ஆண்டவர் இடத்துல 300 வருஷம் பேசுறதுக்கே ஆண்டவர் இடத்துல என்ன அதிகமா செலவிட்டு இருக்காரு. ஆண்டவர் பார்த்தாரு, நீ என் கூட இருந்துரு, எப்பவும் பேசலாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. தனி ஜெபம் ரொம்ப முக்கியம். அது நமக்கு இல்ல, சாத்தான் உள்ள நுழைஞ்சிருவோம். தானியேல் தீர்க்கதரிசியை குறித்து உன்னதமான தேவனுடைய ஆவியை உடையவன் என்று வேதத்துல சொல்லப்பட்டு, எப்படி சொல்லப்பட்டிருக்கு? உன்னதமான தேவனுடைய ஆவியை உடைய மனுஷன் என்று. அந்த மனுஷன் ஒவ்வொரு நாளும் 3 வேளை ஜெபம் பண்ணுது. ரொம்ப பிஸியான மனுஷன் தான். இங்க நமக்கு என்ன, அபிஷேகம் பெற்றுட்டா அதோட ஜெபம் தீந்து. அந்த அபிஷேகத்துக்கு முன்னாடி கிடைக்கிறது வரைக்கும் தான் பயங்கர போராட்டமா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா அங்க ஜெபம் இருக்கு, எது எல்லாம் பெற்றுட்டோன்னு. இங்க வேதம் தெளிவா சொல்லுது, தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு கிறிஸ்து, அவரே தனி ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் என்று. தானியேல் தீர்க்கதரிசி உன்னதமான தேவனுடைய ஆவியை உடைய மனுஷன் என்று மற்றவர்கள் சாட்சி சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த மனுஷனை ஒவ்வொரு நாளும் 3 வேளை ஜெபம் பண்ணுது. ஆண்டவரே சொல்ல, சோதனைக்கு உட்படாது இருக்க வேண்டுமே, ஆனால் என்ன செய்யணுமா? விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும். சாத்தான் அவனுக்கு வேலைதான் அவன் செய்துட்டு இருப்பான். ஆனா நமக்கென்று கொடுக்கப்பட்டதான காரியங்களில் உறுதியாய் நீங்கள் இருப்பீர்களே, ஆனா நெருங்க முடியாது. ஆண்டவருடைய வார்த்தை ஒரு காலம் பொய்யாகாது. எதை நீங்கள் சோதித்து பார்த்தாலுமே பொய்யாகலாம். ஆனால் இந்த வேதாகமத்தில் உள்ள எந்த ஒரு வார்த்தையுமே நீங்க சோதித்து பார்த்து அது பொய் என்று யாராலும் நிரூபிக்க முடியாது. அப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தையில ஒன்றுதான் என்ன, சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று. அப்ப சோதனைக்கு தப்ப வேண்டுமே, ஆனால் ஆண்டவரே ஒரு வழி சொல்லிவிட்டார், டிப்ஸ் சொல்லிட்டார். என்னது? ஜெபம் பண்ணணுமா, விழித்திருந்து ஜெபம் பண்ணணுமா. அதுக்கு என்ன, நைட்டு முழுவதும் தூங்காம இருக்கிறது அல்ல. அது என்ன அர்த்தம்? என்னுடைய நிலையை குறித்துதான விழிப்பு எனக்கு. இப்ப நான் என்னுடைய பலவீனம் என்னங்கிறது எனக்கு தெரிய வேண்டும், என்னுடைய பலன் என்னங்கிறது எனக்கு தெரிய வேண்டும். அப்ப எதிலே சாத்தானை வீழ்த்துறான் எனக்கு தெரிய வேண்டும், அதை ஜெயிக்கக்கூடியதா இருக்க வேண்டும். விழித்திருங்க ஆவிக்குரிய ஜீவத்தை குறித்துதான விழிப்பு, தன்னுடைய நிலைமையை குறித்துதான விழிப்பு. நைட்டு முழுவதும் முழிச்சிருந்துட்டு காலையில வேலை செய்ய முடியாம இருக்கிறது இல்லை, தன்னுடைய நிலைமையை குறித்த ஒரு விழிப்பான ஒரு அனுபவம். அந்த அனுபவம் நமக்குள்ள இருக்கும்போது நம்ம ஜெயிக்கலாம். இங்க அநேகருக்கு என்ன, நம்முடைய ஜெபத்தை குறித்தான எந்த விதமான விசுவாசமும் கிடையாது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23 வசனம் வாசிங்கள். 23:42. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்றான். பாருங்கள், இங்க ஒரு சின்ன ஒரு காரியம்தான். ஜெபங்கிறது தான் தன் நிலைமையே சொல்லுது, அடியானை நினைத்தருளும். நமக்கு இப்ப என்ன கிடையாது தெரியுமா? விசுவாசம் கிடையாது. நீங்க ஜெபம் பண்ணக்கூடியவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆனா அநேகர் என்ன, என் ஜெபம் கேட்கப்பட்டுச்சா, என் ஜெபம் கேட்கப்படல, என் ஜெபம் எல்லாம் கேட்கப்படுமா? அப்ப முடிஞ்சு போச்சு. நீங்க புலம்பி புண்ணியம் இல்லை, அழுது புண்ணியம் இல்லை, கண்ணீர் வெடிச்சு புண்ணியம் இல்லை. ஜெபம் தேவை. அந்த ஜெபம் எப்படி பண்ண வேண்டும்? விசுவாசத்தோடு பண்ண வேண்டும். அப்படி விசுவாசத்தோடு நீங்கள் பண்ணும்போது அந்த ஜெபம் கேட்கப்பட வேண்டும். வேதம் சொல்லுது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று. அதிலும் குறிப்பா எப்படி சொல்லப்பட்டிருக்கு? சோர்ந்து போகாமல். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18:1. லூக்கா 18:1. அது என்ன சொல்லுது? சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று. அதாவது ஆண்டவர் இந்த உலகத்துல மனுஷனாக இருக்கும் போது உள்ள காரியமாகும். அவரே மனுஷனுக்கு சொல்லுறார், ஏய் நீ ஏன் சாத்தான் பயப்படுறா? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நீ செய்ய வேண்டிய ஒண்ணுதான். எப்படி? சோதனைக்கு உட்படாது இருக்க விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். அதே போல ஒரு காரியத்திற்கு நீ ஜெபம் பண்ணும்போது, இல்ல ஒரு தடை வருது, அதுக்கு என்ன, நீ சோர்ந்து போக கூடாது, ஆனா எப்பொழுதும் ஜெபம் பண்ணணும். இப்ப நமக்கு என்ன, எல்லாருக்கும் சோர்வு. உங்களை நீங்களே பாருங்க, எல்லாருக்கும் சோர்வு. எல்லாருக்கும் எப்படி, ஏதோ ஆண்டு இடத்துல கொடுத்து வைத்தது போல உடனே ஒரு விடுதலை கிடைக்காட்டா, உடனே அந்த அனுபவம் கிடைக்காட்டா, உடனே நினைச்ச காரியம் நடக்காட்டா ஒரு சோர்வு. ஆனா தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் அதுல தெளிவா இருக்கு. அவர் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவார். உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணும்போது அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆளு ஜெபம் பண்ணும், பதில் உடனே வராது, 3 வாரம் கழிச்சு வரும். அப்ப வரும்போது அந்த கபிரியல் தூதன் வந்து சொல்லும்போது என்ன தெரியுமா சொல்லுவார்? ஆளு ஏன் தெரியுமா தட முடியல? வேதம் சொல்லுது, நீர் சொல்லும் போது, அது ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணும் போதே
அங்க என்ன, தேவனிடத்துல இருந்து உத்தரவு வந்துட்டான். ஆனா இடையில சாத்தான் நினைச்சிட்டான், தடை பண்ணிட்டான். அப்ப கொண்டு வரக்கூடிய தூதனால தானியேல் தீர்க்கதரிசிட்ட வந்து அங்க என்ன அந்த காரியத்தை அறிவிக்க முடியல. அதுக்கு பிறகு மிகாவேல் தூதன் வந்து அந்த சாத்தான கூட யுத்தம் பண்ண பிறகு அதுக்கு பிறகு 3வது வாரம் தான் யார் வாரா, மேல இருந்து ஆளு கீழே வாரார், வந்து தூது அறிவிக்கார். இது எதுக்கு நான் சொல்ல வரேன், ஒரே ஒரு காரியம்தான். ஒரு வேளை நீங்க ஜெபம் பண்ணும்போது உடனே ஒரு காரியம் நடக்காம இருக்கலாம், அதற்கு பல காரியங்கள் இருக்கும். நான் சொல்லுது புரியுதா? அதுக்கு பல காரியங்கள் இருக்கும். ஆனா நம்ம சோர்ந்து போக கூடாது, எப்பொழுதும் ஜெபம் பண்ணணும். அந்த ஜெப ஜீவிய உடையவர்களாக ஜெப வீரர்களாக இருந்து பாருங்க, சாத்தானை கண்டு பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது. வாசிங்க. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். பாருங்கள், மனுஷர்களுக்கு என்ன வேணுமாம்? சோர்ந்து போகாத ஒரு ஜெப ஜீவியம். அந்த ஜெப ஜீவியம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் அதிகமாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு உவமை வரைக்கும் சொல்றார். அது இப்ப தேவையில்லை நமக்கு. அப்போ தனி ஜெபம் எவ்வளவு முக்கியத்துவம்ங்கிறதுக்காண்டி ஆண்டவர் என்ன செய்யறாரு, சொல்லவும் செய்யறாரு, சொல்லி இன்னும் புரிய வைக்கிறதுக்கு உவமையும் சொல்றார். காரணம் என்ன? இந்த ஜெபம் தான் தேவனுடைய சித்தத்தையே மாற்றி அமைக்கக்கூடியது. எபேசியர் எழுதின 1:12 வாசிங்க. எபேசியர் 1:12. அங்க தேவனை குறித்து சொல்லப்பட்டது. தேவன் எப்படிப்பட்டவராம்? தம்முடைய சித்தத்தின்படி செய்யக்கூடியவராம், தம்முடைய ஆலோசனையின்படி செய்யக்கூடியவராம், தம்முடைய தீர்மானத்தின்படி செய்யக்கூடியவராம். அதை யாரும் மாற்ற முடியாது. வாசிங்க. தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்புகிற அவருடைய தீர்மானத்தின்படியே போதும். பாருங்கள், தமக்கு சித்தப்படிதான் செய்வார், தம்முடைய ஆலோசனைப்படிதான் செய்வார், தம்முடைய தீர்மானத்தின்படி எல்லாம் செய்வார். அங்க ஒண்ணும் மாற்ற முடியாது. ஆனா எது மாற்றம் தெரியுமா? நம்முடைய ஜெபம் மாற்றும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஜெபம் அப்படிப்பட்ட அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய சித்தத்தையே மாற்றும். அதுக்கு என்ன தேவை? சோர்ந்து போகாத ஒரு ஜெபம், தனி ஜெபம். ஜெபம் பண்ண தெரியணும். வேதம் சொல்றது புரிந்துக்கிடுங்க, சாத்தானுக்கு இடம் கொடுக்காதுங்க. நாம் என்ன செய்யணும்? வீட்டில் இருந்தாலும் அதிக ஊக்கமாக ஜெபம் பண்ணணும். 1 கொரிந்தியர் 14:15 வாசிங்கள். அங்க எப்படி ஜெபம் பண்ணணுமா? ஆவிக்குரியவங்க உங்களுடைய ஆவின் அபிஷேகத்துக்கு இடம் கொடுங்க. ஏன்னா வேதம் சொல்லுது. அதாவது நீங்க நினைப்பீங்க அதுல ஒரு வார்த்தை தானே இருக்கு, 2 வார்த்தை தானே இருக்கு. அது என்ன வார்த்தை இருந்துட்டு போட்டு, ஆனா உங்களுக்கு அடி ஜெபம் பண்ணுவார். வாசிங்கள். 1 கொரிந்தியர் 14:15. இப்படி இருக்க செய்ய வேண்டுவதென்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். போதும். பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்கிறார்? நீங்க எப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு போங்க, நான் எப்படிதான் ஜெபம் பண்ணுவேன்? ஆவியோடு ஜெபம் பண்ணுவேன். அதாவது பரிசுத்த ஆவியோட அபிஷேகத்துக்கு இடம் கொடுத்து ஜெபம் பண்ணுவேன். இப்ப எத்தனை பேருக்கு சத்தம் கேட்குது? நீங்க உங்களே பாருங்க. ஏன் உங்க ஜீவியம் நல்லா இல்லை? ஏன் சாத்தானுக்கு இடம் கொடுத்துருக்குறீங்க? ஏன் சாத்தான் உங்களை வீழ்த்தினா? நீங்க வேதத்துக்கு கீழ்ப்படியக்கூடியவங்க கிடையாது. எத்தனை பேர் அபிஷேகத்தை இடம் கொடுத்து ஜெபம் பண்றியா? இல்லை. ஆனா கடைசி வரைக்கும் நிலை நின்றதான பவுல் அப்போ சொல்கிறார், நான் ஆவியோடு ஜெபம் பண்ணினேன். அடுத்து என்ன? கருத்தோடு ஜெபம் என்ற அனுபவம். அந்த கருத்தோடு நாம் ஜெபம் பண்ணுவோமே ஆனால் தேவன் தம்முடைய சித்தத்தின்படி தான் எல்லாம் செய்யக்கூடியவர். ஆனா அதையே நாம் மாற்றி அமைக்கலாம். இப்ப நமக்கு என்ன? அந்த கருத்தோடு ஜெபம் பண்ணக்கூடியதான ஒரு அனுபவம் இல்லை, ஒரு உணர்வோடு ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு அனுபவம் இல்லை. எனக்கு நிச்சயமாக இந்த விடுதலை வேண்டும் என்றுதான ஒரு வைராக்கிய சிந்தையோடு ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு அனுபவம் இல்லை. ஏதோ இருமனதோடு கிடைச்சாலும் கிடைக்கலாம், எனக்கு எங்க கிடைக்க போகுது? அநேகர் பிசாசுக்கு தங்களை விற்று விட்டார்கள். நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை, விசுவாசம் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஜெபம் பண்ணின வரைக்கும் ஒரு உறுதி இல்லாத ஒரு ஜெபம். அதான் திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட சொல்றேன். இப்ப சாத்தானுக்கு காலமாகும். ஏன்னா வேதம் தெளிவா சொல்லுது, அவனுக்கு கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்து. வேதம் தெளிவா சொல்லுது, அவனுக்கு கொஞ்ச காலம் தான் உண்டு. ஏன்னா இது கடைசி காலத்துல இருக்கும். இனி அவனுக்கு பாய்ச்சாலாம் பலிக்காது. அதனால அவன் என்ன, அவன் இருக்க பலத்துல எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தீர்த்து கிடப்பாங்க. அவன் எவ்வளவுக்குள்ள வஞ்சிக்க முடியுமோ அவ்வளவுக்குள்ள வஞ்சிக்கலான்னு பாக்குறான். அப்ப நம்ம தெளிந்த புத்தி உள்ள வீட்டுல ஜெபம் பண்ணும்போது என்ன செய்யணும்? யாரும் இருந்துட்டு போட்டு ஒரு சைட்ல இருக்கணும். பரிசுத்த அபிஷேகம் முடியுங்களா? அதுக்கு இடம் கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. அடுத்து என்ன? கருத்தோடு ஜெபம் பண்ணுங்க. தேவ சித்தத்தையே மாற்றி அமைக்கலாம். 51வது சங்கீதம் 17 வாசிங்கள். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். பாருங்கள், விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க, கருத்தோடு ஜெபம் பண்ணுங்க. அபிஷேகத்தை உடையவங்க அபிஷேகத்தோடு ஜெபம் பண்ணுங்க.
இருதயம் உடைஞ்சு ஜெபம் பண்ணும்போது உங்க ஜெபம் கேட்கப்பட்டது என்று விசுவாசிங்க. அவர் ஒரு காலம் புறக்கணிக்கக்கூடிய தேவன் கிடையாது. இதை விட தெளிவாக சொல்லித்தர எனக்கு தெரியலை. ஆனால் உங்களுடைய ஜீவியத்தை தொலைச்சிடாதுங்க. சாத்தானுக்க காலம் அவன் எப்படியாவது தடை பண்ணலாம், எப்படியாவது எல்லாத்தையும் வீழ்த்தலான் இருக்கான். ஆனால் நீங்கள் ஒரு காரியத்தை மனசில் வச்சுக்கிடுங்க, எப்படியாவது கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி ஜெபம் பண்ணுங்க. அப்படி நீங்கள் ஜெபம் பண்ணால் மட்டும்தான் ஆவிக்குரியவங்களாக இருப்பீங்களே தவிர மாம்சீக மனுஷலாக இருக்க மாட்டீங்க. இல்லைன்னா என்ன, மாம்சீக மனுஷலாக இருப்பீங்க. ஆவிக்குரியவங்கன்னு சொல்லக்கூடியவங்க, விசுவாசிகன்னு சொல்லக்கூடியவங்களுடைய நிலைமைகளை பார்த்தா சங்கடமாக இருக்கு. வீழ்ச்சி அடைஞ்சவங்களா இருக்கும். ஏன் இவ்வளவு நிலைமைக்கு காரணம்? தனி ஜெபம் இல்லை. ரெண்டாவது என்ன, கருத்தோடு ஜெபம் பண்ண தெரியல. அடுத்த என்ன, விசுவாசத்தோடு ஜெபம் பண்ண தெரியல. அடுத்த என்ன, ஏன் ஜெபமும் கேட்கப்படுமா என்ற சந்தேகத்தோடு இருக்கிறதுனால நொறுங்குண்ட இருதயத்தோடு ஜெபம் பண்ணி பாருங்க, அந்த ஜெபம் கேட்கப்படும். எந்த மாற்று கருத்துமே இருக்காது. இப்போ முதல் காரியம் தனி ஜெபம். அடுத்த என்ன, உபவாசம் பண்ணக்கூடியதான ஒரு வாழ்க்கையை நீங்கள் மாற்றி அமைச்சு தான் ஆகணும். இது வரைக்கும் அதெல்லாம் ரொம்ப சொல்லியிருந்திருக்க மாட்டாங்க இந்த சபையில். ஆனால் ஒரு காரியத்தை தெளிவாக சொல்லுங்க, ஆவிக்குரியவங்களா நீங்கள் இருக்க வேண்டுமே. ஆனால் உபவாசம் தேவை. எல்லாவற்றிற்கும் தேவன் முன்மாதிரியாக வைத்திருக்க. ஆனால் கடுமையான வேலை செய்கிறவங்களை நான் சொல்லலை, அது முக்கியம். கடுமையான வேலை செய்கிறவங்களுக்கு அல்ல, மற்றபடி உள்ளவங்களுக்கு. இது என்ன தெரியுமா, இந்த சரீரத்தை பேண்டதான் நமக்கு ரொம்ப முக்கியத்துவம். மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்ய சுதந்திரத்தை கொள்ளாது. கொஞ்சம் அந்த சரீரத்தை ஒடுக்கும் போது, உபவாசம் பண்ணும்போது அந்த மனசை கட்டுப்படுத்த முடியுது. அந்த மீறி போகக்கூடாது அந்த எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியும். அது எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு? விசுவாசமே கிடையாது. உங்களை நீங்களே சோதிச்சுப்பாங்க. ஏன் நீங்க ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நிக்கலைன்னா, நீங்க ஒரு விதத்திலுமே ஒரு கட்டுப்பாடு உள்ளவங்களா இல்லை. ஒரு வாரத்துல ஒரு வேளை இல்லை, அது போக போக ஜோமணி வரும்போது உங்களுடைய ஜீவிதம் நல்ல ஒரு மாற்றம் வரும். நீங்கள் 2 வேளை 3 வேளை இருக்கும்போது ஒன்றும் செய்யாது. ஆனால் அந்த நேரத்தில் ஜெபம் பண்ணும். தேவ சன்னிதானத்தில் வந்து ஜெபம் பண்ணுங்க, இல்லை அங்கேயாவது ஒரு இடத்துல ஒதுங்கி இருந்து ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெபம் உங்களுக்குள்ள நிறைய மாற்றங்களை தரும். உள்ளார்ந்த மனுஷன்ல ஒரு பலப்படுத்தப்பட்ட ஒரு அனுபவம் உண்டாகும். உங்கள் மனசை கட்டுப்படுத்தணும். ஏன் நிறைய விழுறீங்க? என் மனசை கட்டுப்படுத்த முடியல. நீ ஒரு நாள் இல்லை 2 நாள் தொடர்ந்து இருந்து பாருங்க, அப்படியே நிற்கும். ஆண்டவர் எல்லாத்துக்கும் வழிமுறை வச்சிருக்காரு. இது என்ன தெரியுமா, ஒரு பத்தியமும் பார்க்க மாட்டேன், ஜெபம் பண்ண மாட்டேன், ஆனால் எனக்கு எல்லா அனுபவம் கிடைக்காது. ஆண்டோட வேதத்தில் என்ன சொல்லப்பட்டு அவரே உபவாசம் இருந்தாங்க. எதுக்கு அதை மாதிரி வைக்கிறார்? அதுவும் வனாந்தரத்தில், காட்டு மிருகங்க இருக்க இடத்துல. மார்க் எழுதின சுவிசேஷம் 1:13 வாசிங்க. அவர் வனாந்தரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். பாருங்கள், காட்டு மிருகங்கள் இருக்கக்கூடியதான ஒரு இடம் வனாந்தரம். அந்த இடத்துல உபவாசம் பண்ணுறார். அப்போ எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில, அந்த கஷ்டமான சூழ்நிலை சரீரத்துக்கும் இன்னும் கஷ்டம் தர விதத்துல உபவாசம் இருக்கிறார். நமக்கு இப்ப என்ன தெரியுமா, வனாந்தர அனுபவம் யாருக்குமே வேண்டாம். வனாந்தர அனுபவம் யாருக்கு வேணும்? எல்லாருக்கும் செழிப்பு தான் வேணும். ஆசீர்வாதம் மட்டும் மேலேருந்து பொத்து கீழே விழுந்துடணும். வழி இதுதான் இருக்கு. இப்படி நீங்க ஆண்டவர் பயந்து போனாதான் உங்களுக்கு இருக்கு. இல்லை நான் மட்டும் விசித்திரமானவன்னா கிடையாது. ஆண்டவரே எல்லா காரியத்துக்கும் முன்மாதிரி. அவரே வனாந்தர அனுபவத்தை உடையராக இருந்திருக்கிறார். வனாந்தரம் சரியான பாதுகாப்பு இருக்காது, அங்கே ஒரு ஷெட்டுமே இருக்காது. பகல் நேரங்களில் அங்கே என்ன அவருக்கு இந்த சூரிய ஒளியிலிருந்து பாதுகாக்கிறது ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த இடத்தையும் தாண்டி தான் வாரார். அப்போ நமக்கு இந்த சரீரத்தில் கொஞ்சம் ஒரு வேலையை ஒதுக்கி நீங்கள் ஜெபம் பாருங்க, உங்களை கட்டுப்படுத்த முடியும். அந்த அலைமோதக்கூடிய மனதை கட்டுப்படுத்த முடியும். அந்த ஜெபமும் வல்லமை உள்ளதாக இருக்கும். அந்த ஜெபம் கேட்கப்படும். யோசித்துக்கிடுங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9:9 வாசிங்க. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? சவுல், அதாவது பவுல் அப்போஸ்தலருடைய பழைய வாழ்க்கை சொல்லப்பட்டு என்ன ஆகுறது? 3 நாள் சாப்பிடவும் இல்லை, குடிக்கவும் இல்லைன்னு. காரணம் என்ன? அவர் அது வரைக்கும் வேற பல நம்பிக்கையோடு இருந்திருக்கார், வேற பல விசுவாசத்தோடு இருந்தார். இங்கே என்ன, அந்த அப்படியே அந்த குணம் மாறுது, காரியம் மாறுது. ஒரு தேவனால் சந்திக்கப்பட்டுரும். ஆண்டவரே நீர் யாருன்னு கேட்கிறாரு. அதுக்கு பிறகு தன்னை கண்டுபிடிக்க 3 நாள் வாசிங்க. அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். பாருங்க, 3 நாள் சாவல ஆளு. திரும்பவும் சொல்ல, அவர் சாவல, நீங்க சாவவே மாட்டிய. எனக்கு தேவை, நீங்க 100 வருஷம் வாழ்ந்து பாவியா வாழ்ந்து நரகத்து போற விருப்பம் இல்லை. எனக்கு தேவை ஆவிக்குரிய சபையா நம்ம இருக்கணும், ஆவிக்குரியவங்களா இருக்கணும், பரிசுத்தவான்களா. நம்ம சோதிச்சு பார்த்தாலும் பரிசுத்தமா இருக்கணும். இங்க 3 நாள் ஒரு மனுஷன் தண்ணியும் குடிக்கல, சாப்பிடவும் இல்லை, சாகல. அதுக்கு பிறகு எத்தனையோ ஆண்டுகள் ஆண்டவருக்கு பாடுபட்டு ஊழிஞ்சிருக்கார்.
நான் அதான் சொல்ல வரேன், நம்புங்க. இப்ப நமக்கு என்ன தெரியுமா, ஒரு வேளை உபவாசம் பண்ணதுக்கு செத்துருவோம் நினைக்கிறேன். இல்ல, நீங்க சாவவே மாட்டீங்க. உங்களையும் பலவீனமான ஒருத்தன் இருக்கேன். நானே பல விதத்துல என் சரியத்தை இன்னொரு விதத்துல கொண்டு போயிட்டு இருக்கேன். ஆனா அதெல்லாம் இப்ப சொல்ல வேண்டிய தேவை கிடையாது, தேவையில்லை. எனக்கு என் ஆண்டவருக்கு உள்ளது. ஆனா உங்களை நீங்க ஒடுக்கி வாழுங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. உங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் கூட இருப்பார். எவ்வளவு சோதனை வரட்டு கூட தேவன் இருப்பார். இது என்ன தெரியுமா, நம்ம எல்லாம் சுகபோகமா இருக்கணும், எல்லாம் அனுபவிக்கணும், சரியத்துல ஒரு குறை வந்துடக்கூடாது. ஆண்டவர் மட்டும் கூட இருக்க மாட்டார். இங்க 3 நாள் சாப்பிடல, குடிக்கல, சாகல. என்ன செய்யறாரு, தன்னை கண்டுபிடிக்க. இது வரைக்கும் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தனே, அப்ப அது அவ்வளவு தப்பா? தன்னை கண்டுபிடிக்க, தன் பிள்ளையை உணர்றவன் யார்? இங்க இந்த சவுல் தன்னை கண்டுபிடிக்க ஆராயிறார். உபவாசம் மருந்து ஆராய்கிறார், கண்டுபிடிக்கிறார். அதுக்கப்புறம் அப்படியே மாறுகிறார். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 3-6 வரைக்கும் வாசிங்க. அங்கே திரள் கூட்டமான ஜனங்கள் உபவாசம் பண்ணுறார்கள். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 3-6 வரைக்கும். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறார்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்தரோத்துகளையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்தார்கள். பின்பு சாமுவேல், நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேலர் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றான். அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். பாருங்கள், திரள் கூட்டமான ஜனங்கள். அப்ப பல விதமான வயசு உடையவர்கள் அங்க இருந்திருப்பார்கள், ஆண்கள் பெண்கள் எல்லாரும். என்ன செய்யறாங்க, ஒரே ஒரு காரியம், பாவங்களை அறிக்கை பண்றாங்க, உபவாசம் இருந்து ஜெபம் பண்றாங்க. ஏன் நம்ம இடத்துல எந்த அனுபவம் இல்லை, எனக்கு மட்டும் நொந்துடக்கூடாது, நோவக்கூடாது, எனக்கு எல்லாம் இல்லை, கிடைக்கவே செய்யாது. திரள் கூட்டமான ஜனங்கள் ஒரு இடத்துல ஒன்று சேர்றாங்க. என்ன செய்யறாங்க, பாவங்களை அறிக்கை பண்றாங்க. சரி, ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னேன் தான், ஞானசம் எடுத்தெல்லாம் சரிதானே, இப்போ எனக்கு அனுபவம் இல்லை. ஆனா என்ன, ஏன் சோர்ந்து போறீங்க? எல்லா வழியும் இருக்கு. உபவாசம் இருந்து பாவங்களை அறிக்கை பண்ணுங்க, இறக்கம் உண்டு. சாத்தான் சாத்தான்னு சொல்லிட்டே இருக்காதுங்க. உபவாசம் இருந்து ஜெபம் பண்றதுல ஒரு மாற்றம் உண்டு. இன்னும் நிறைய காரியங்கள், எஸ்தர் ராஜாத்தினுடைய காரியங்கள் இருக்கு. அங்க என்ன 3 நாட்கள் உபவாசம் இருக்க சொல்றா. யூத ஜனங்களையும் இருக்க சொல்றா, தானும் இருக்கிறா. நடக்காத காரியங்கள் நடப்பதற்காக. அப்ப அவங்க எல்லாம் வந்து செத்து போனாங்களா? சாகல, உயிரோடு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னும் பல வருஷம் இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? ஆசீர்வதிக்கப்பட்டு இருந்தாங்க. முதல்ல எதுக்கு இந்த உபவாசம் பண்றாங்க? தடைக்க மேல தடை, தடைக்க மேல தடை, உயிரோடு இருக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை வருது. என்ன செய்யறாங்க? உபவாசம் இருங்கன்னு சொல்றாங்க. 3 நாள் இருக்காங்க. அதுக்கப்புறம் சூழ்நிலையே மாறுது. அதுக்கப்புறம் அவங்க தான் அந்த இடத்திலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக மாறுறாங்க. சரித்திரத்தை வாசித்தாங்க, தெளிவா இருக்கு. நமக்கு என்ன, முதல்ல கஷ்டப்பட தயங்குறோம். அப்போ ஒரு காலம் ஆசீர்வாதம் சொந்தமாக்க முடியாது. வெறுத்து ஆண்டவர் சன்னிதானத்தில் உங்களை படைத்து, இனி இப்படிதான் இருப்பேன் ஆண்டவரே, உங்களை விட்டு தூரமா போக மாட்டேன் ஆண்டவர், ஒப்பு கூட ஜீவிங்க, நல்லா இருப்பீங்க. இது என்ன தெரியுமா, இந்த கஷ்டம், சின்ன சின்ன இந்த கஷ்டங்களை அனுபவிக்க தயங்குறவங்களாக இருக்கும். அது என்ன ஆகுது, ஒரு அனுபவம் பெற முடியாம இருக்கு. லூக்கா 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் வாசிங்க. அங்க 80 வயதான ஒரு பொம்பளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அன்னாளுங்கிற பொம்பளை. ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். சாகல சாகல சாகல. உங்களுக்குள்ள இருக்க அந்த எண்ணத்தை மாத்திரம் விட்டுருங்க. காலம் கடைசி. உங்க சரீரத்தை கொஞ்சம் ஒடுக்கிறதுக்கு ஒப்பு கொடுங்க. 84 வயசு. இது எதுக்கு நமக்கு அடையாளமா இருக்கு தெரியுமா? உபவாசத்தை என்னைக்கா ஒரு நாள் பண்ணாதுங்க, அதை வாழ்க்கையில ஒரு கருத்தா வைத்து ஒவ்வொரு வாரமும் பண்ணத்தக்கவாறு வைத்துடுங்க. நீ இரவும் பகலும் சொல்லப்பட்டு நம்ம என்ன செய்யணும்? அப்போ உபவாசங்கிறது என்னைக்காவது ஒரு நாள் பிடிச்சு நிற்க முடியாத ஒரு நிலைமை வரும்போது வைக்கக்கூடாது. அதை வாழ்க்கையில ஒவ்வொரு வாரம் இல்லை ஒரு 3 நாளத்துக்கு ஒரு 4 நாளத்துக்கு ஒரு அப்படின்னு நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்துங்கிற ஒரு நிலைமை கொண்டு வரும். அப்படி வைக்கும்போது நம்முடைய ஜீவி இந்த ஆண்டவர் நோக்கி இருக்கும். சரீரத்தில் ஒரு சின்ன கஷ்டம் இருக்கும்போது அந்த ஆண்டவர் நினைக்க தோணும். 2 காரியம் சொன்னேன். ஒன்று, தனி ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு. அடுத்தது, கொஞ்சம் உங்க சரீரத்தை ஒடுக்குங்க, உபவாசத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க.